பிதாவே, பிதாவே, வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக அனுப்பிரளும். தூய ஆவியே, எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பும். அவைகளில் அன்பின் அக்னியை மூட்டிரளும். உம்முடைய ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, வாக்குறுதி காலத்தில் தூய ஆவியார் எப்படி செயல்பட்டார் என்று கண்டோம். பிறகு கால நிறைவில் திருமுழுக்கு யோவான் மற்றும் நம் அன்னை கன்னிமரியாவில் அவர் செயல்பட்ட விதம் குறித்தும் தியானித்தோம். 16ஆம் நாளாகிய இன்றிலிருந்து 3 நாட்களுக்கு தூய ஆவியானவருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு மற்றும் தூய ஆவி குறித்து இயேசு அளிக்கும் விளக்கம் அவை குறித்து தியானிப்போம். மனித உருவெடுத்ததிலிருந்தே தந்தையின் ஆவியால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரே திருமகன் என்பதில்தான் திருமகன் மற்றும் தூய ஆவியானவர் இருவரின் முழு பணியும் அடங்கியுள்ளது. அதாவது இயேசுவே கிறிஸ்து அல்லது மெசியா, அப்படி என்றால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் என்று கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்வியில் காண்கிறோம். கிறிஸ்துவின் அல்லது மெசியாவின் முழு பணி என்பது உண்மையில் திருமகன் மற்றும் தூய ஆவியார் இருவரும் இணைந்து ஆற்றும் பணியாகும். இயேசு தனது மரணம் உயிர்ப்பினால் மாட்சி அடையும் வரை தூய ஆவியானவரை முழு வெளிப்படுத்தவில்லை. அவருடைய போதனைகளில் குறிப்பாக உலகம் வாழ்வு பெற தன் சதையையே உணவாக அளிப்பதாக வெளிப்படுத்தும் இடங்களில் கூட பட்டும் படாமலேயே குறிப்பிடுகிறார். முதல் நிகழ்வு, நிக்கோதேமுவிடம் பேசும்போது, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தால் அன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று கூறுகிறார். 2. சமாரிய பெண்ணிடம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வு அளிக்கும் என்கிறார். 3. கூடார திருவிழாவில் கலந்து கொண்டோரிடம், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும். மறைநூல் கூறுவது போல் அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்றார். தம்மிடம் நம்பிக்கை கொண்டிருப்போர் பெறப்போகும் தூய ஆவியை குறித்தே அவர் இவ்வாறு சொன்னார். தூய ஆவி இன்னும் அருளப்படவில்லை, ஏனெனில் இயேசு மாட்சிப்படுத்தப்படவில்லை என்று யோவான் தெளிவாக கூறுகிறார். ஆனால் 4வது நிகழ்வு, இறைவேண்டல் பற்றி சீடர்களிடம் பேசும்போது, தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணகத் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்தனை உறுதி என்கிறார். 5வது நிகழ்வு, அவர்கள் பகர இருக்கும் சான்று பற்றி பேசும்போது இயேசு இப்படி கூறுகிறார். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார் என்று சொல்கிறார். இயேசு தன் சீடர்களிடம் ஆவியானவரை பற்றி வெளிப்படையாகவே இந்த நிகழ்வுகளில் பேசுகிறார். ஜெபம். பொங்கி எழும் ஊற்றாம் தூய ஆவியானவரே, என் உள்ளத்திலும் வாழ்வு தரும் தண்ணீராய் பெருக்கெடுக்க வாரும். எனக்கும் மறுபிறப்படையும் அனுபவம் தாரும். ஆண்டவரே, எங்கு
எப்படி என்ன செய்ய வேண்டும் என்ற விவேகமும் ஞானமும் இன்றி வாழும் எனக்கு பேச கற்றுத்தாரும், வாழ சொல்லித்தாரும். குறிப்பாக திருமறையில் உள்ள இறை வெளிப்பாடுகளை பற்றிய விளக்கம் தரவும், அனுபவத்தை பகிர பக்குவமும் தைரியமும் தாரும். நற்செய்திக்கு எங்கும் எவ்விடத்திலும் சாட்சியாய் விளங்க என்னை பயிற்றுவித்தருளும். ஆமேன்.